அது மனப்பூர்வமான விருப்பத்துடன் செய்யப்பட வேண்டும். 60 சினம் ஒரு 50 தானாவரே தந்து போக வேண்டியாய் உண்டு. திலகம் நெருப்பு எப்படி தானாக அணையுமோ அதுபோல கோபம் வருந்தும் பொறுமை காத்து அதை ஆறவிட வேண்டும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை இது உணர்த்துகிறது. உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்யாமல் மறிக்காதே. இயல்வது என்றால் உன்னுடைய சக்திக்கு உட்பட்டது ஒருவருக்கு. உதவி தேவைப்படும் போது நம்மிடம் வசதி இருந்தும் இல்லை என்று பொய் சொல்லி மறைக்க கூடாது. ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கும் தானத்தை தடுத்து நிறுத்தாதம். நீ உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் பிறர் செய்யும் நன்மை ஏன் செய்கிறாய் என்று தடுத்தோ அல்லது நிறுத்தக்கூடாது. உடையது விளம்பே உன்னிடம் உள்ள சிறப்புகளை நீயே தம்பட்டம் அடித்துக் கொள்ளாதே. உன்னுடைய செல்வம் அறிவு அல்லது ரகசியங்களை பிறரிடம் தற்பெருமையாக பேசினால் அது உனக்கு தான் ஆபத்தையோ அல்லது பொறாமையோ தேடித்தரும். முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை எந்த காலத்திலும் தளரவிடாதே. தோல்விகள் வந்தாலும் மன வலிமையோடு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ஊக்கமே ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் என் எழுத்துகளே. கணிதத்தையும் இலக்கணத்தையும் அலட்சியம் செய்யாதே. எண் என்பது கணக்கு, எழுத்து என்பது மொழி அறிவு. வைரன்மை மனிதனுக்கு இல்பங்கள் போன்றவை இவற்றை சுமையாக கருதாமல் ஆர்வத்துடன் கற்க வேண்டும். உழைக்காமல் பிறரிடமிருந்து கழிக்காமல் திடமாக இருக்கும் போது உழைத்து சாப்பிட வேண்டுமே தவிர அடுத்தவரிடம் கையேந்தி நிற்பது மனித கௌரவத்திற்கு இருக்கு. ஐயமிட்டு உன் பசித்திருப்பவர்களுக்கு பிரிந்து கொடுத்த பின்னி உன். ஐயன் என்றால் பிச்சை அல்லது உணவு இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு உண்ணும் உணவு அமர்த்தத்திற் சமம். ஒப்புரவு ஒழுகு உலக நடைமுறைச்சி ஏற்ப நல்ல வழியில் மற்றவர் அலுடன் இணைந்து வா. சமூகம் மதிக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒத்து போக வேண்டும். ஓதுவது ஒழியே படிப்பதையோ அல்லது நல்ல விஷயங்களை கற்பதையோ ஒருபோதும் நிறுத்தாதே. கல்வி என்பது பள்ளியோடு முடிவதல்ல. வாழ்நாள் முழுவதும் நல்ல நூல்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவியம் பேசே இனாவி கும்பல் வல்தரகவை பட்டி புறம் பேசாதே. ஒருவரது வளர்ச்சியைக் கண்டு பொறாமைப்பட்டு அவரை பற்றி தேவையில்லாத கோர் சொல்லுதல் அல்லது பழி பேசுதல் கூடாது. வியாபாரத்தில் தன நீங்கரை நீ அளக்கும் போது அடுவை குறைக்கவே. நேர்மறையான முறையில் தொழில் சன்னலை இதுவரையில்தான் நிற்காத இடையே மாடி மளவு கரு மோசடி செய்வது பாவம்.